प्रदेदे नमः स्वरूपिणे नमः अपाम्बदे नमः मकरवागणाद नमः जलाधिपतये नमः शमनदरद्भा हेमं दस्य शेमिनो मध्यम ददाद शामिना ना क्रोधो नाशा मध्यम ना लोभो न शुभदे भवतर वैष्णवहामनिं ऐशा எம்எல்ஏ அவர்கள் பொன்னாடை போர்த்தி வைக்கிறார். எப்படி அமைய போகிறது, யாருக்கெல்லாம் இது பயன்பட போகிறது என்பதை இந்த பகுதியினுடைய பூகோள அமைப்பை தெரிந்து வைத்திருக்கிற அதிகாரிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் முக்கியம். நாம் பேசும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில முந்திரி தொழிற்சாலை என்பது வீட்டுக்கு வீடு இருக்கிற தொழிற்சாலை. நம்ம ஆடல் பேசுவது அது ஆச்சரியம் அல்ல. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, இந்த பகுதிக்கு என்ன தேவை, என்னென்ன எந்த இடத்துல இருக்காங்க, அப்படி இதை நாம இந்த சேவையை விரிவுபடுத்த வேண்டும். லோடு அதிகமாயிட்டே இருக்கு. கடலூர்ல 1984 சார் 87 அமைக்கப்பட்டது அங்க அந்த சப்ஸ்டேஷன். இங்கே கடலூர் நெய்வேலியில் அடுத்தது. அதற்கு அடுத்தது இந்த கேப் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. இந்த சர்வீஸ பண்றதுக்கு இந்த சப்ஸ்டேஷனை அமைப்பதற்கு இது அவங்க சொல்லும்போது நீ ஒன்னு கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2016 இந்த நிலம் எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இதற்கான திட்டங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. 2016 அப்புறம் 26. நான் கடந்த 2023 சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையின் போது அப்பொழுது அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இதை எடுத்து சொல்லி பேசினேன். மானிய கோரிக்கையில நான் பேசினேன். வீட்டுல அவரை போய் தனியா சந்திச்சு மூணு பேர் கை சார் பாருங்க சார்.